शिव शिव शंकर हर हर शंकर जय जय शंकर दिगिरारा तांडव शंकर प्रकट शुभंकर प्रलय भयंकर दिगिरारा குமர, முருகா, ஷண்முகா, வேலவா, குஹா, கார்த்திகேயா, மகாமதி. துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம், நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கலித்தோங்கும், நிஷ்டையும் கை கூடும். அமரரிடர் தீர அமரம் புரிந்த குமரனடினர் ஜெயக்குறி. அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை
அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. வள்ளிமயில் நாதனே வாவடி வேலனே, வள்ளிமயில் நாதனே வாவடி வேலனே, வர வேண்டும் மயில் மீது முருகையனே. முருகா 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 முருகா. அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே, வெள்ளிமயிலேறி வேலன் வரும் வரை நெஞ்சம் காணுமே. வெள்ளி திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே, வெள்ளிமயிலேறி வேலன் வரும் வரை நெஞ்சம் காணுமே. எனையாளும் ஆண்டவனே எழில் வேலவா, எளியேனும் முனை பாட அருள்வாயையா, எளியேனும் முனை பாட அருள்வாயையா. முருகா 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 முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு, கந்தவேல் முருகனுக்கு, கதிர்வேல் முருகனுக்கு. அறுபடை வீடு கொண்ட திருமுருகா, அறுபடை வீடு கொண்ட திருமுருகா, திருமுருகாற்று படை தன்னிலே வருமுருகா முருகா. அறுபடை வீடு கொண்ட திருமுருகா, திருமுருகாற்று படை தன்னிலே வருமுருகா முருகா. அறுபடை வீடு கொண்ட திருமுருகா. பாட்டுடை தலைவன் என்று உன்னை வைத்தேன், பாட்டுடை தலைவன் என்று உன்னை வைத்தேன், உன்னை பாடி தொழுவதற்கே என்னை வைத்தேன், உன்னை பாடி தொழுவதற்கே என்னை வைத்தேன் முருகா. அறுபடை வீடு கொண்ட திருமுருகா. नारायण नारायण. சம்போ மகாதேவா, சர்வேஸ்வரா, சமூகத்தை நாடி ஒரு நற்செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். நாரதா, புரிகிறது. இன்று உனக்கு வேறு இடம் கிடைக்கவில்லையா? சிவசிவா, அப்படி எண்ண வேண்டாம். உண்மையாகவே ஒரு நன்மையான காரியமாகத்தான் வந்தேன். நாரதனின் கலகம் நன்மையில் முடியும் என்றுதானே கூறுவார்கள். விஷயத்தை சொல். பரமேஸ்வரா, எவருக்குமே கிடைக்காத பழம் ஒன்று எனக்கு கிடைத்தது. இது சாதாரண பழம் அல்ல, ஞான பழம் என்று சான்றோர்கள் கூறினார்கள். இதை நான் அருந்துவதை விட உலகையே காத்து ரட்சிக்கும் தாங்கள் அருந்தினால் பலன் உண்டு என்று கொண்டு வந்திருக்கிறேன். பழத்தை கொண்டு வந்து நாடகத்தை துவங்குகிறாய். பொறுப்பை என்னிடம் கொடுத்து விட்டாயா? சரி, முன் சார்பாக நானே அதை துவக்குகிறேன். என்ன சுவாமி இது? பாசத்தோடு நாரதன் கன்னியை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறான். அதை அருந்தாமல் அவனை பரிகாரம் செய்கிறீர்களே. உமா, சக்தி இல்லையே சிவம் இல்லை. இது சான்றோர் வாக்கு. அதை நானும் ஒப்புக்கொண்டு விட்டேன். உலகில் உள்ளோர் அம்மை அப்பன் என்றுதான் சொல்கிறார்களே தவிர அப்பன் அம்மை என்றா சொல்கிறார்கள். ஆகையால் இதை நான் சாப்பிடுவதை விட நீ சாப்பிடுவதுதான் சாலச் சிறந்தது. இந்த வருங்காலம் பிள்ளைகள் கையில். அதனால்
இதை அவர்களிடமே கொடுத்து விடுகிறேன். அழகுக்கு பெயர் போன அழகனேவா கஜமுகனை வென்ற மூத்தவனே அழைக்கின்றேன் வா. அம்மா 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 பழம் எனக்கு இல்லை அம்மா, எனக்குத்தான் பழம். முடியாது, நான் தான் முதல் பிள்ளை. பழம் எனக்குத்தான். இல்லை அம்மா, நான் தான் செல்ல பிள்ளை, எனக்குத்தான் பழம். சரி சரி, இதற்காக இருவரும் சண்டை போட்டுக் கொள்ள வேண்டாம். ஆளுக்கு பந்தி எடுத்துக் கொள்ளுங்கள். இல்லை இல்லை, பழத்தை பிரிக்க கூடாது. முழு பழமாக சாப்பிட்டால் தான் பலன் உண்டு. என்ன நாரதா? உண்மை உண்மை. சுவாமி, இருவரும் கேட்கிறார்களே, இதை யாருக்கென்று கொடுப்பது? அப்படி கேள். இது ஞானப்பழம். இதை பெற நம் பிள்ளைகளுக்கு தகுதி இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டாமா? ஆகையால் ஏதாவது ஒரு சோதனை நடத்து. அதிலே யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு இதை கொடுத்து விடு. சரிதான். இந்த சோதிப்பது, சோதனைக்குள்ளாக்குவது, இதிலெல்லாம் தேர்ந்தவர் தாங்கள் தான். இந்த பழத்தை பெறுவதற்கு ஏதாவது ஒரு திட்டத்தை தாங்களே சொல்லிவிடுங்கள். சரி. விநாயகா, வேலவா, உங்கள் இருவரில் இந்த உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறீர்களோ அவர்களுக்குத்தான் இந்த ஞானப்பழம். உலகத்தை தானே இதோ ஒரு நொடியில் சுற்றி வருகிறேன். உலகத்தை சுற்றி வர வேண்டும் அல்லவா நாரதரே? அம்மை அப்பன் என்றால் என்ன? உலகம் என்றால் என்ன? உலகம்தான் அம்மையப்பன், அம்மையப்பன் தான் உலகம். அப்படியானால் என் தாய் தந்தையை சுற்றினால் உலகத்தை சுற்றியதாகத்தானே அர்த்தம்? அதில் என்ன சந்தேகம்? உலகத்தையே ரட்சித்து காக்கும் லோகநாயகன் நாயகியை சுற்றி வந்தாலே அகில உலகமும் வலம் வந்ததாக அர்த்தம். நன்றாக சொன்னீர்கள். இதோ என் அம்மை அப்பனை சுற்றி வந்து பழத்தை நானே பெற்றுக் கொள்கிறேன். என்ன இது? பழம் எனக்கே கிடைத்து விட்டது. தம்பி, நான் தான் வெற்றி அடைந்தேன். இதோ பழம் எனக்குத்தான் கிடைத்தது. தாயே, என்ன இது? எனக்கும் ஒன்றும் புரியவில்லை அப்பா. எங்களை சுற்றினால் உலகத்தை சுற்றுவதாக அர்த்தமா என்று கேட்டான் கணபதி. அனைவரும் ஒப்புக்கொண்டனர். சுற்றி வந்து பழத்தை பெற்றுக் கொண்டான். பேஷ், நல்ல நாடகம். பெரியவர்களாக சேர்ந்து நடத்திய நாடகம் அல்லவா? மிகவும் அழகாக இருக்கிறது. மிக்க மகிழ்ச்சி. நான் வருகிறேன். முருகா, எங்கே போகிறாய்? எங்கோ போகிறேன். என்னை ஏன் தடுக்கிறீர்கள்? அம்மட்டும் இந்த சிறு பழ விஷயத்திலே உங்கள் குணத்தை காட்டியதற்கு நன்றி. வருகிறேன். குமரா, நெல். பதட்டத்தில் தவறான முடிவுக்கு போகாதே. தாய் சொல்லை கேள். கேட்க மாட்டேன். தலைப்பிள்ளை தான் செல்ல பிள்ளை, இளைய பிள்ளை எடுப்பார் கைப்பிள்ளை என்று காண்பித்த உங்களுடன் இனி ஒரு கணமும் இருக்க மாட்டேன். எங்களை விட்டு எங்கே போகிறாய்? எனக்கென்று ஒரு உலகம், என் நாடு, என் மக்கள் என்று ஏற்படுத்திக் கொண்டு தனிமையில் இருக்க போகிறேன். முடிந்தால் என்னை எல்லாரும் அங்கு வந்து பாருங்கள். முருகா, குமரா, வேலவா. நாரதா, நீ எண்ணி வந்த காரியம் சுலபமாக முடிந்து விட்டதல்லவா? சிவசிவா, வேண்டிய மாம்பழத்தை கணபதிக்கு அந்த வெள்ளி பனித்தலையர் கொடுத்ததற்கு ஆண்டியின் கோலமுற்று மலை மீது, ஆண்டியின் கோலமுற்று மலை மீது நீ அமர்ந்த பழனி ஒரு படை வீடு, நீ அமர்ந்த பழனி ஒரு படை வீடு, அறுபடை வீடு கொண்ட திருமுருகா. வணக்கம் பிரம்மதேவரே. படைக்கும் தொழிலை மேற்கொண்டுள்ள நான்முகன் தன்னை மறந்து இப்படி சிந்தனையில் ஈடுபட்டிருந்தால் இவரது சிருஷ்டியில் மனிதன் மிருகமாகவும் மிருகம் மனிதனாகவும் மாறிவிடுமே. சிறியவராயிருந்தாலும் பெரியவராயிருந்தாலும் பணிவுக்கு பதில் பணிவு காட்டாவிட்டால் அதற்கு பாடம் கற்பித்தே ஆக வேண்டும். பிரம்மதேவரே, என்ன முருகா? திசைக்கு ஒன்றாக 4 முகங்கள் இருந்தும் கூட நான் பணிந்தது உங்களுக்கு தெரியவில்லை அல்லவா? குமரா, நான் கவனிக்கவில்லை. ஓஹோ, கவனிக்கவில்லையா? கவனம் இங்கில்லையா? சரி, உமக்கு தொழில் என்ன? என்ன இது? புரியாதவன் போல் புதிதாக கேட்கிறாய். கேட்ட
கேள்விக்கு பதில். என்னாவது தொழில்? படைக்கும் தொழில். எதை அடிப்படையாக கொண்டு படைக்கும் தொழிலை செய்கிறீர்? வேதத்தை மையமாக கொண்டு அவரவர் செய்த பாவ புண்ணியத்திற்கு ஏற்றவாறு ஜீவராசிகளை படைக்கிறேன். அந்த வேதத்திற்கு விளக்கம் என்ன? ஓம் என்ற சொல்லிலிருந்து உதயமாவது வேதம். அந்த ஓம் என்பதற்கு என்ன பொருள்? அதுதான் பிரணவம். பிரணவத்தை பிரித்து சொல்லும். அகார உகார மகாரங்களின் சேர்க்கை. அந்த அகார உகார மகாரத்திற்கு அர்த்தம் சொல்லும். அதாவது ஏதாவது அகாரம் என்பது என்பது என்ன? வந்து என்ன வந்து? முருகா, உண்மையிலேயே எனக்கு இதற்கு பொருள் தெரியவில்லை. ஆனால் போதும். வேதத்தை மையமாக கொண்டு படைக்கும் தொழிலை மேற்கொண்டுள்ள உமக்கே அதற்கு அர்த்தம் தெரியவில்லை என்றால் இது மாபெரும் வெட்கக்கேடு. நான்முகனே, வாருமிப்படி. வேதத்திற்கு நீரே விளக்கம் சொல்லும் வரை உம்மை விடப்போவதும் இல்லை. உமது தலைக்கணம் வேரோடு ஒழிய தக்க தண்டனை கொடுக்காமலும் இருக்கப் போவதில்லை. பிரம்மதேவரே, பூதகணங்களே, வேதத்திற்கு பொருள் சொல்ல தெரியாத பிரம்மனை உடனடியாக தனியிடத்தில் அழைத்து வையுங்கள். முருகா, என்ன விளையாட்டு இது? என்னை அடைத்து வைத்தால் படைக்கும் தொழில் என்ன ஆவது? அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீர் சற்று ஓய்வு பெறும். இழுத்துச் செல்லுங்கள் பிரம்மனை. முருகா, பயமற்ற தைரியம் வந்துவிட்டது. அத்துடன் பேசவும் கற்றுக்கொண்டாய். தாயே, வேதத்திற்கே நாயகனின் தந்தை, வல்லமைக்கே தலைவியான சக்தி எனது அன்னை. பிறகு பேச்சையும் தைரியத்தையும் விலை கொடுத்தா வாங்க வேண்டும். சரி, உனது அன்னையின் கட்டளை. உடனடியாக பிரம்மதேவனை விடுதலை செய். மன்னிக்கவும், தவறு செய்தவன் தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்பது தத்துவம். அப்படியானால் பிரம்மதேவனை விடுதலை செய்ய மாட்டாயா? வேலவா, தவறோ சரியோ முறையோ அன்னை தந்தை கட்டளையை ஆறுமுகன் நிராகரித்தான் என்ற அவச்சொல்லுக்கு ஆளாகாது. உடனே பிரம்மனை விடுதலை செய். யாரங்கே? அடைத்து வைத்திருக்கும் பிரம்மதேவனை உடனடியாக விடுதலை செய். சண்முகா, நீ மட்டும் என்னுடன் வா. உன்னோடு நான் தனியாக பேச வேண்டும். குமரா, என்னதான் சமாதானம் கூறினாலும் படைக்கும் தொழிலை மேற்கொண்ட நான்முகனை நீ சிறையடைத்தது மாபெரும் தவறு. தந்தையே, தங்க நருளிலே தோன்றிய நான் ஒரு காலம் தவறு செய்யவே மாட்டேன். வேதத்தை கற்று மறந்தவன், அதை பிறருக்கு எடுத்து உபதேசிக்காதவன், அவசரத்தோடு பாடியவன், அதற்கு விளக்கம் சொல்ல தெரியாதவன். இந்த 4 குற்றங்களில் ஏதேனும் ஒன்றை செய்தாலும் சிந்தித்து சிந்தித்து மீண்டும் திருந்துவதற்காக அவனை தனியே காராகிரகத்தில் அடைத்து வைக்க வேண்டும் என்று தாங்கள் தானே ஆகம சாஸ்திரத்தில் கூறியிருக்கிறீர்கள். அப்படியானால் வேதத்திற்கு உன்னால் பொருள் கூற முடியுமா? கேட்பதற்கு நீங்கள் தயாரானால் சொல்வதற்கு எனக்கு தடை இல்லை. எங்கே சொல் பார்க்கலாம். வேதத்தை சொல்பவர் ஆசான், கேட்பவன் சீடன் அல்லவா? புதிதாய் கற்றுக்கொள்பவர்களுக்கு நீ கூறும் விளக்கம் பொருந்தும். கற்றிருந்தாலும் கற்றறிந்ததை மீண்டும் பிறரிடம் கேட்க பிரியப்பட்டாலும் எப்படி பார்த்தாலும் வேதத்தை கேட்பவன் சீடன், சொல்பவன் ஆசான். இதை ஒப்புக்கொள்கிறீர்களா? சரி, ஒப்புக்கொள்கிறேன். அப்படியானால் நீங்கள் கை கட்டி வாய்ப்புத்தி சீடனாக மண்டியிடுங்கள். நான் ஆசானாக அமர்ந்ததை உபதேசிக்கிறேன். ஒரு பெரும் தத்துவத்தின் சாரெடுத்து நல்ல ஓமெனும் மந்திரத்தின் பொருள் உரைத்து தந்தைக்கு உபதேசம் செய்த மலை, தந்தைக்கு உபதேசம் செய்த மலை எங்கள் தமிழ் திருநாடு கண்ட சுவாமி மலை, எங்கள் தமிழ் திருநாடு கண்ட சுவாமி மலை, அறுபடை வீடு கொண்ட திருமுருகா. சுற்றி வருகுது 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 வேல் முற்றும் வினையது விலகுது 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 பார். கற்ற தமிழது இனியது 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 தான். குற்ற பயனது பெருகுது மனமது உருகுது காண்டு. கிட்ட தக தரி கிட்ட தக தக தோ கிட்ட தக தரி கிட்ட தக தக தி தோ கிட்ட தக தரி கிட்ட தக ஜன்னு தாம் ஜன்னு தாம் ஜன்னு தாம். சரவண பவ குகன் அழகன்
அழகன் அழகன் ஹரஹர சிவன் மகன் முருகன் 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 அருந்தரும் குருபரன் குமரன் 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 அறுபடை அருமுகன் பரதன் பரதன் பரதம் முருகா 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 முருக மலராறு தளிராறு மகவாக மலர்ந்திருந்தவன் குமரா 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 மயிலேறி விளையாடி திருவாக தவழ்ந்துயர்ந்தவன் மலையாறு தனில் சேவ கொடியேந்தி மகிழ்ந்தமர்ந்தவன் மறையோதும் அடியாரே மனதேந்தி உகந்தருள்பவன் வருகவே வருகவே அருள் தருகவே தருகவே ஆனவன் நின்று வாகை சூடி வந்தவன் வலியவன் நீ வானகத்தை எரிந்து நின்று ஆழ்பவன் 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 நீ வருக வாழ்க 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 வீராதி வீர சூராதி சூர பத்மனே வாழ்க 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 வருகவே வருகவே அண்டங்கள் யாவும் அதிர்ந்து அதிர்ந்து வண்ணங்கள் அசையது அசையது கண்டங்கள் மாறிய கடலுடன் உருளுது எண்ணிசையும் புயலாகிய வருகு தகற்றும் 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 தக்கும் 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 தஜம் 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 தகதகிடதும் 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 ததிந்த தக்கஜம் தக்கம் ததிந்த தக்கஜம் தக்கம் ததிந்த தக்கஜம் ததிந்த தக்கஜம் தகதகிடதும் தாம் தகதகிடதும் தாம் தகதகிடதும் அரம்பை ஊர்வசி எல்லாம் நான் விரும்பும் நேரம் வர வேண்டும் விரும்பும் இடமெல்லாம் தீமை அரும்பி அவலம் பெற வேண்டும் தகதகி தகதன தகதன தகதி தகதகி தகதன தகதன தகதி தாம் 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 தகதஜம் தாம் ததிந்த தகதஜம் ததிந்த ததிந்த தஜம் தாம் தாம் தகதீந்த தீந்த தக திங்கினது 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 கந்தல் அவதார நோக்கம் தேவ கருதிடற்கரிய ஆக்கம் உன் கவலை தன்னை அது நீக்கும் படு சூரனை அழித்து காக்கும் கந்தனின் சூர சம்ஹாரம் கந்தனின் சூர சம்ஹாரம் தோள்கள் தினவெடுத்து சூரன் உடல் கிழித்து கோவில் கொண்டே அமர்ந்த ஒரு வீடு கோவில் கொண்டே அமர்ந்த ஒரு வீடு கடல் கொஞ்சம் செந்தூரில் உள்ள படை வீடு கடல் கொஞ்சம் செந்தூரில் உள்ள படை வீடு அறுபடை வீடு கொண்ட திருமுருகா குமரன் தன்னை மண்டக்கும் இந்திரன் மகளா தீவானைக்கு இந்திரன் மகளா தீவானைக்கு அலங்காரம் செய்திடவே அறம்பயர்கள் வந்தன அலங்காரம் செய்திடவே அறம்பயர்கள் வந்தன
கலியுக வரதன் கண் கண்ட தெய்வமாய் காட்சியளிப்பது பழனியிலே. கலியுக வரதன் கண் கண்ட தெய்வமாய் காட்சியளிப்பது பழனியிலே. கலியுக வரதன் கண்ட தெய்வமாய் காட்சியளிப்பது பழனியிலே. குறுநகை தெய்வானை மலரோடு உந்தன் குலமகளாக வரும் நினைவோடு திருமண கோலம் கொண்ட ஒரு வீடு, திருமண கோலம் கொண்ட ஒரு வீடு, வண்ண திருப்பரங்குன்றம் என்னும் படை வீடு, வண்ண திருப்பரங்குன்றம் என்னும் படை வீடு. முருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா. நாராயணன் நாராயணன். பூலோகத்தில் முருகனை நினைத்து மனமுருகி வேண்டி மனமுடிக்க எத்தனைத்துக் கொண்டிருக்கிறாள் வள்ளி எனும் ஓர் இளம்பெண். முருகா, கந்தா, கடம்பா, கார்த்திகேயா, கதிர்வேலவா, ஞான பண்டிதா, வரவேண்டும் வரவேண்டும். நான் பூலோகத்திற்கு சென்று என்னையே நினைத்திருக்கும் வள்ளிக்கு அடைக்கலம் கொடுக்கும் தருணம் வந்துவிட்டது. சென்று வருகிறேன். நல்ல காலம் பொறுக்க போகுது, நல்ல காலம் பொறுக்க போகுது. ஜக்கம்மா வந்திருக்கேன், நான் ஜக்கம்மா வந்திருக்கேன். அட யாரம்மா நீ? எங்க வயலுக்குள்ள நீ மாட்டு புகுற? அதான யார் நீ? நம்பினோட அருமை மகளே வள்ளி. கடந்த காலம் எதிர்காலம் எல்லாமும் எனக்கு தெரிந்திருக்கும். என் குடுகுடுப்பைக்குள்ளும் சோழிக்குள்ளும் உங்கள் ஜாதகமே ஒளிந்திருக்கும். அத சொல்லிட்டு போலான்னு வந்தா நீ என்னடானா என் மேல எதிரி விழற. ஓ, குறி சொல்பவளா நீ? சரிதான், எங்க சொல்லு பார்ப்போம். நீ குறி சொல்ற லட்சணத்தையும் தான் நான் கொஞ்சம் பாக்குறேன். உனக்கு நான் குறி சொல்றேன், கேளு. வள்ளியம்மா வள்ளியம்மா சொல்வதை நான் கேளு அம்மா. ஜிங்கு சிக்கா ஜிங்கு சிக்கா ஜிங்கு சிக்கா ஜிங்கு சிக்கா. வடிவழகன் வீரன் சூரன் உன் கரம் பிடிக்க வந்திடுவான். ஜிங்கு சிக்கா ஜிங்கு சிக்கா ஜிங்கு சிக்கா ஜிங்கு சிக்கா. நீயும் மதிமயங்கி கதி கலங்கி காதலிலே விழ போற. ஜிங்கு சிக்கா ஜிங்கு சிக்கா ஜிங்கு சிக்கா ஜிங்கு சிக்கா. உன்னை மனமுடித்து வாழ்வழித்து தன்னுடனே கூட்டிச் செல்வான், அதுவும் வெகு சீக்கிரமாகவே. என் சிந்தை, என் மனது, என் நோக்கு எல்லாமே என் கந்த பெருமான் தான். வேறு எவனுக்கும் நான் கழுத்தை நீட்ட மாட்டேன். ஹே அவசர குடிக்கையே, இந்த ஜக்கம்மா வாக்கு ஒரு நாளும் பொய்க்காது. பாரு பாரு, நான் சொல்வது நடக்கத்தான் போகிறது.
சரிதான், கிளம்பம்மா எங்க வயலை விட்டு. வம்பிழுக்கவே வந்திருக்காயோ? வள்ளி, நான் பக்கத்து கிராமத்துக்கு தான் செல்கிறேன். ஆனால் ஞாபகம் வச்சுக்கோ, உன் திருமணத்துக்கு நான் அவசியம் வருவேன். ரகண பவச ரர 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 ர ரிகண பவச ரிரி 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 பிண பவ சரவண வீரா நமோ நம தி பவ சரவண நிர நிர நிரன வசர ஹண பவர்க. அக்கா, எத்தனை வடிவாளுக்கா இருக்காரு பாரு. சும்மா இருங்க. யாருங்க நீங்க? பொம்பளை புள்ளைங்க இருக்கிற இடத்துல வேடுவனுக்கு என்ன வேலை? அட, வேட்டையாடத்தாம வந்தேன். ஆனா தூரத்தில் நீங்கள் ஆடி பாடுறத பார்த்த உடனே பேரழகியா இருக்கிற ஒன்ன கிட்டத்துல பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். ரொம்ப தான் அலட்டிக்கிறியே. எங்க அப்பாவை கூப்பிடவா? என்ன தைரியம் உனக்கு இப்படி பேச? அட பெண்ணே, ஏன் அழகுல மயங்காதவங்களே இல்ல. நீ என்னடா இப்படி பேசுறியே? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? நிறைய தென்னமாவு தாரேன், அப்புறம் நிறைய வேட்டையாடி மிருகங்களை எடுத்துட்டு வரேன். இதுக்கு மேல என்ன வேணும் உனக்கு? ஓடி போயிடு, இல்ல கல்லடிப்படுவ. என்கிட்டயே வா. என் கந்தனை நினைத்த மனதுக்குள்ள வேறு யாருக்கும் இடமில்ல. ஓடு ஓடு. நான் எதற்காக பூலோகத்திற்கு வந்தேனோ அந்த நோக்கம் வெற்றி பெறவில்லையே. என்னால் வள்ளியின் மனதை கவர முடியவில்லையே. ஓ, இதற்கு காரணம் எனது தமையன் விநாயக பெருமானின் ஆசியை பெறாமல் அவசரத்தில் வந்துவிட்டேனே. அண்ணா, என்னை மன்னித்து அருளுங்கள் ஐயனே. வள்ளியின் மனதை கவர்ந்து அவளது கரம் பிடித்து மனமுடிக்க அருளாசி வேண்டுகின்றேன். நல்ல காலம் பொறுக்க போகுது, நல்ல காலம் பொறுக்க போகுது. ஜக்கம்மா வந்திருக்கேன், நான் ஜக்கம்மா வந்திருக்கேன். கஜமுகனை வாமனனை குதித்தாலே வினை தீரும். மனமுருக வேண்டியோரின் நல்லெண்ணம் யாவும் வெற்றி பெறும். ஜெய் ஜெய் விநாயகா, ஜெய் ஜெய் விநாயகா. நல்ல காலம் பொறுக்க போகுது, நல்ல காலம் பொறுக்க போகுது. வள்ளி கணவன் பேரை வழி போக்கன் சொன்னாலும், வள்ளி கணவன் பேரை வழி போக்கன் சொன்னாலும் உள்ளம் குழையுதடி கிளியே. அம்மா பசிக்குதே. இந்த கழவனுக்கு சோறு போட ஒரு நல்ல மனசு இல்லையா? தாத்தா, வாங்க வாங்க. பசி மயக்கத்துல இருக்கீங்க. எங்க நிலத்துல பசின்னு யாரு வந்தாலும் நாங்க வயிறார நிரப்பித்தான் அனுப்புவோம். அந்த கந்தனோட கருணையால எல்லா தானிய வளங்களும் எங்களுக்கு உண்டு. இருங்க இருங்க. இந்தாங்க தாத்தா, தினையும் தேனும். நல்லா இரு தாயி, ரொம்ப சுவையா இருக்குது. இவ்வளவு சுவையா சோறு கொடுக்கிற நீ என்ன திருமணம் செஞ்சுக்கிறியா? தாத்தா, உனக்கு வயதாகி புத்தி கெட்டு போச்சோ? இப்படி பிதற்றுறியே. உனக்கு போய் உதவி செய்தேனே தாத்தா. உன் வயது என்ன, என் வயது என்ன? கோச்சிக்காத வள்ளி, வயதானவன் தான், இருந்தாலும் உன்னை நல்லா பாத்துக்கிறேன். என்ன கல்யாணம் செஞ்சுக்கமா. அட கடவுளே, என்ன கொடுமை இது! இந்த நிமிஷமே இந்த இடத்தை காலி பண்ணுங்க தாத்தா. உங்களை பார்க்கவே எனக்கு வெறுப்பா இருக்கு. தெய்வமே, யானை ஒண்ணு நம்மள நெருங்கி வர மாதிரி இல்ல இருக்கு. ரொம்ப பயமா இருக்கு. தாத்தா, என்ன காப்பாத்துங்களே அந்த யானை கிட்ட இருந்து. ஓ, இப்ப மட்டும் நான் வேணுமோ? முடியாது.
நீ ஏன் உன்னை காப்பாத்திக்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு, அப்போ உனக்கு உதவி செய்யறேன். எப்படியோ போங்க தாத்தா, சூழ்நிலையை பயன்படுத்தி என்ன திருமணத்திற்கு வற்புறுத்துறீங்க. எனக்கும் இப்போ எந்த வழியும் தெரியல, அதனால உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனால் கட்டாயம் நீங்கள் என்னை காப்பாற்ற வேணும் தாத்தா. வள்ளி, அவசியம் உன்னை கைப்பற்றி காப்பாற்றுவேன். எங்கே என்னை நன்றாக பார், உற்று பார், உன் அக கண்ணால் பார். பெருமகிழ்ச்சி அடைந்தேன். என்ன தவம் செய்தேன் உங்களை நேரில் காண. தேவர் குறை தவிர்த்து சினந்தணிந்து வள்ளி தெள்ளு தமிழ் குரத்தி தன்னை மணந்து. தேவர் குறை தவிர்த்து சினந்தணிந்து வள்ளி தெள்ளு தமிழ் குரத்தி தன்னை மணந்து. காவல் புரியவென்று அமர்ந்த மலை, காவல் புரியவென்று அமர்ந்த மலை எங்கள் கன்னி தமிழர் திரு தணிகை மலை. தணிகை மலை, திரு தணிகை மலை, அறுபடை வீடு கொண்ட திருமுருகா. ஏறுமயிலேறி விளையாடும் முகமொன்றே, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகமொன்றே, கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகமொன்றே, குன்றுருவவேல் வாங்கி நின்ற முகமொன்றே. ஏறுமயிலேறி விளையாடும் முகமொன்றே, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகமொன்றே, கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகமொன்றே, குன்றுருவவேல் வாங்கி நின்ற முகமொன்றே. மாறுபடு சூரரை வதைத்த முகமொன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகமொன்றே, ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாச்சலமர்ந்த பெருமாளே. மாறுபடு சூரரை வதைத்த முகமொன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகமொன்றே, ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாச்சலமர்ந்த பெருமாளே, ஆதி அருணாச்சலமர்ந்த பெருமாளே. கள்ளமில்லாமல் வரும் அடியவர்க்கு நல்ல காட்சி தந்து கந்தன் கருணை தந்து, வள்ளி தெய்வானையுடன் அமர் சோலை, வள்ளி தெய்வானையுடன் அமர் சோலை, தங்கமயில் விளையாடும் பழமுதிர் சோலை, மயில் விளையாடும் பழமுதிர் சோலை. முருகா, அறுபடை வீடு கொண்ட திருமுருகா. முருகா, முருகா. minutes. Beautiful. இப்பதான் தைப்பூசம் நடந்தது. தைப்பூசத்துக்கு நான் போலேயே நான் ரொம்ப கவலைப்பட்டேன். இந்த ஆறுடைய முருகரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்கிரிப்ட்னு சொல்றது ரொம்ப டிஃபிகல்ட். அதுக்கு வந்து ஃபுல்லாக உட்காந்து ஒரு பரதநாட்டியம் ஒரு டான்ஸ் ட்ராமா பண்ணும் போதும் ரொம்ப கஷ்டம். ஒரு வச்சுட்டு அதுவும் இப்போதான் நீங்கள் கிளாசிக்கல் கற்றுருக்கீங்க, அதில் கோரியோகிராஃப் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட். ஆனால் அதை அப்படியே லீட் பண்ணி சீன் பண்ணி ஒவ்வொரு ஸ்டோரியை
என் ஹஸ்பண்ட் கேட்டுட்டே இருக்கும். நான் சொன்னேன் இந்த கோவில், இந்த கோவில், நம்ம இந்த கோவில் போயிருக்கோம், நம்ம இந்த கோவில் போயிருக்கோம் அப்படின்னு எங்களை அதெல்லாம் இப்போ இருக்கிற பசங்களுக்கு இந்த டிராமா தேவை. ஏன்னா இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் கடல் பக்தி இருக்கோ தெரியல, கடல் பக்தியை நம்ம உருவாக்கணும். ஹேட்ஸ் ஆஃப் யூ உருவாக்கணும். பர்த்டே கிடையாது, ஆசிரியர்களே கிடையாது. உங்களுடைய அந்த பக்தி அந்த யோசியை சொல்றது ஹேட்ஸ் ஆஃப் யூ, ஹேட்ஸ் ஆஃப் யூ. ஈஸி 40 minutes பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. குழந்தைங்களை வச்சு அண்ட் நோ வேர்ட்ஸ், ஹேட்ஸ் ஆஃப் யூ, நோ வேர்ட்ஸ். இன்னும் நீங்கள் நிறைய பண்ணணும், நிறைய இருக்கு. நம்ம டான்ஸ் ட்ராமாலே வந்து நான் வந்து திருமாலுக்கு நான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் கிளாசிக்கல, பாரதி கண்ட கண்ணம்மா பரதநாட்டியத்தில் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் கிருஷ்ணலீலா பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பண்ணும்போது என்னுடைய நான் ஸ்டேஜில் பண்ண ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் சாங்ஸ் அதான் அந்த காலத்துடைய சாங்ஸு பாருங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆனால் டான்ஸுக்கு வந்து லாங்குவேஜ் வேண்டாம், அவ்வளோ அழகாக பண்ணிட்டீங்க. எல்லாருமே டக் டக் டக்குன்னு கெட்டப் மாற்றி பண்ணிட்டு அந்த டைலாக் சொல்லிட்டு எல்லாம் இங்கிலீஷ் பேசுகிறோம்னா ஒரு தமிழில் டைலாக் பேசி அதை பண்ணி நல்லா பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது வள்ளியுடைய கான்செப்ட் ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் இது சூரசம்ஹாரம் இந்த திருச்செந்தூர் ரொம்ப நல்லாவே ரொம்ப அழகாக இருந்தது. அதாவது லாங்குவேஜ் தெரியாத கூட பார்த்தா இதுன்றது தான் இதுதான் சப்ஜெக்ட் அப்படின்னு தெரியும். பியூட்டிஃபுல்மா, ஹேட்ஸ் ஆஃப் யூமா. இவ்வளோ இதுலேயும் சினிமா டான்ஸையும் கொண்டு வந்து இந்த டான்ஸ் ட்ராமாவையும் நம்ம வாழ்க்கையில் மறக்கக்கூடாது. இந்த குடும்பத்தை உட்கார்ந்து பார்க்கும் ஆடியன்ஸ் அது எப்படி இருக்கோ எனக்கு தெரியும். நம்மளுக்கு அப்போ இப்போ நம்ம வந்து ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு திருத்தணி போகலாம், பழனி போகலாம் அப்படின்னு ஸ்டோரி மறந்தா கூட இன்னைக்கு எனக்கு ஞாபகப்படுத்துறது ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஏன்னா என்னோட குலதெய்வம் முருகன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். என்னுடைய குலதெய்வத்துக்கு நீங்கள் எனக்கு என்னோட முருகனை காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருமே ஒரு கிளாப் பண்ணுவாங்க. கிளாசிக்கல் இஸ் ஆல்வேஸ் இஸ் அ பெஸ்ட். பரதம்னு ஒன்று கற்றுக்கிட்டா எல்லா டான்ஸும் ஆடலாம். ஆனால் நான் சினிமாவில் இருக்காலும் நான் சொல்லுவேன், சினிமாட்டிக் டான்ஸ் ஆடினா பரதநாட்டியம் ஆட முடியாது. ஆனால் பரதநாட்டியம் ஆடினா கற்றுக்கிட்டா எல்லா டான்ஸும் ஆடலாம். அதுதான் டான்ஸுடைய நம்மளுடைய பேஸ். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணீங்க. என்னப்பா இப்படி பாயிண்ட் பண்ண முடியல. உங்கள் டாக்டர் ரொம்ப நல்லா பண்ணலாம். ஒரு கிரிக்கெட் பிளேயர் இப்படி ஒரு டான்ஸ் ஆடுவான்னு எதிரே பார்க்கல. That's what you see that. That's okay. Thank you so much. Thank you so much. எல்லாரும் ஒரு clap பண்ணுங்க please. 40 minutes பாடுறாங்க. Shall we give a standing ovation for these ladies? Oh, the time they spend, the parents' hard work, the dedication. This is not just a dance, it is expression. They communicate very well. This is just not easy.